ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் இந்த வட்டு கத்தரிக்காய்ன்னு சில ஆக்கள் சொல்லுவாங்க, சில ஆக்கள் பொடி கத்தரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதில் பொரியல் செய்கிறது அப்படின்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். நான் இதுக்கு கிணக்கு தண்ணி ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன், சொட்டு தேங்காய் பால் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுபடியாக நான் நினச்சேன் உங்களோட இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணணுமெண்டு. இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்கு மூடியால் மூடி அவிய விடையக்க அதுக்குள்ளே உண்டாகிற ஆவியாலே தான் கூடுதலாக நான் கறியல் காய்ச்சிறேன். அப்போ எனக்கு தண்ணி ஒன்றும் தேவை வராது. நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்கிறதுண்டு. முதல்ல இந்த கத்திரிக்காவை எடுத்து மேலால் இந்த தண்டை வெட்டி விடணும். நல்லா கழுவி போட்டுட்டு நான் காட்டுற மாதிரி ரெண்டாக வெட்டி பேந்து சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. வெட்டின துண்டுகளை தண்ணியில் போடணும். இதில் நிறைய கயிறு இருக்கிறபடியாக தண்ணியை 3-4 தரம் மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் சமைக்கிறதுக்கு எல்லாம் வெங்காயம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி போட்டுட்டு கடைசியாக இதை வெட்டுங்க. கிண நேரத்துக்கு வெட்டி வைக்க வேண்டாம். இதில் நான் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பாதி வெங்காயம், ரம்பை, ஒரு உள்ளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை இப்படி சின்னனாக வெட்டி கொள்ளணும். பச்சை மிளகாயை நான் நடுவால் வெட்டி சீட்ஸ் எடுக்க மாட்டேன். உள்ளியை கத்தியால் தட்டி போட்டுட்டு சின்னனாக சாப் பண்ணி கொள்ளணும். இன்னும் ஒரு 6 இறால் கிட்ட சிறு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதுகளெல்லாம் இதே அளவுக்கு தேவையில்லை, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய எடுத்துக்கொள்ளலாம். வெட்டி வச்ச இறாலுக்கு உப்பும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு புரட்டி வச்சு கொள்ளுங்க. இறாலுக்கு உப்பு சேர்த்து தாளிக்கிறதுல இறால் கடிக்கேக்க நல்ல உப்பு டேஸ்ட் எல்லாம் இறாலில் நல்லா போகும். இந்த அளவு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொள்ளுங்க. பாத்திரத்தொண்டுக்கு எண்ணெயை போட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக முதல் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு, சின்ன சீரகம் சேர்த்து கொள்ளுங்க. பேர்ந்து அது வடிக்கேக்க இறாலையும் சேர்த்து சாதுவாக பொரிய விடுங்க. இறால் போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இதை செய்யணும். இந்த மாதிரி இறால் ஒரு அளவுக்கு பொரிஞ்சிட்டு வரைக்க ரம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் புரட்டுங்க. அதுக்கு பிறகு உள்ளியையும் சேர்த்து கொண்டு சாதுவாக வதக்க விடுங்க. உள்ளி ஒரு அளவுக்கு வதங்கியோண்டு வரைக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. தாளிக்கிற இதுக்கு நான் முதல்ல எண்ணெய்க்கு உப்பு போட்டதில் வெங்காயம் கெரியாக வதங்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த வெட்டி கொண்ட வட்டு கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் போட்டு கொள்ளுங்க. இதை சாதுவாக கொஞ்சம் புரட்டி விட்டுட்டு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள், உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அன்ரோஸ்டட் கறி பவுடர், மிளகாத்தூள் இந்த மாதிரி உங்களுடைய உரப்புக்கு ஏற்ற அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் கூடுதலாக மரக்கறியல் அதுகள் காய்ச்சிக்க இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் மூடியால் மூடி அதுக்குள்ளே உண்டாகிற ஆவியாலேயே மரக்கறியலை வேக விடுகிறேன் நான். அப்போ கிணக்க தண்ணியல் சேர்க்க தேவையில்லை. சாதுவாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம். இருந்துட்டு 2-3 தரம் மூடியை திறந்து கிளறி விடணும், அடி பிடிக்க விடாமல். நான் இதில் யூஸ் பண்ண மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இல்லை, கடையில் வாங்குகிற இருக்கிற கிங் சூர்யா அந்த மாதிரி மிளகாத்தூள் பவுடர். அதுக்கு கொத்தமல்லி, சீரகம் அதுகளெல்லாம் சேர்த்துருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணி சொட்டும் இல்லை. இந்த மாதிரி வரைக்க நீங்கள் ஒரு கத்திரிக்காய் துண்டொன்று எடுத்து பாருங்க, வெந்துட்டு தாண்டு. வெந்து இல்லாட்டி திருப்பி மூடி அவிய விடுங்க.
இனி இதுக்கு உங்களோட அளவுக்கு உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கிறபடியாக நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இனி இதுக்கு கரைச்சி வச்ச பழப்புளியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கொள்ளணும். நான் இதுக்கு ஃப்ரீசரில் வச்சிருக்கிற தேங்காய் பாலைத்தான் போடுறேன். அதுதான் இப்படி கட்டி கட்டியாக இருக்குது. அது சூட்டுக்கு கரைஞ்சி போயிடும். டின்னில் இருக்கிற தேங்காய் பால் வாங்கினா கனகாலத்துக்கு வச்சு கொள்ள இயலாது. இந்த மாதிரி மிஞ்சுறதுகளை நான் என்ன செய்கிறேன்னா ஐஸ் க்யூப்ஸ் ட்ரேயில் போட்டு டீப் ஃப்ரீசரில் வச்சு விட்டுட்டு தேவையான நேரத்துக்கு எடுத்து கறிக்கு போட்டுக்கொண்டா பழுதாக போகாமல் கனகாலத்துக்கு வச்சு கொள்ளலாம். நீங்கள் தேங்காய் பால் புளிஞ்செடுக்கிறேன்டா கட்டியான தேங்காய் பால் 2-3 மேசக்கரண்டி சேர்த்துக்கொள்ளுங்க. திருப்பியும் மூடியால் மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் கட்டியாக போட்டது கரைஞ்சி போயிட்டுது. இந்த நேரத்துக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ்டட் கறி பவுடர் போட்டு புரட்டி போட்டுட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை நிப்பாட்டி விட்டுட்டு அந்த சூட்லேயே வேக விடுகிறேன். நான் நார்மலாக மிரக்கறியல் காய்ச்சறதுக்கு முடா கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போட்டு தான் நான் இந்த கறியை வைக்கிறேன். நான் இது தனியாக சோறோடே சாப்பிடலாம். இறால் எல்லாம் போட்டிருக்கிறபடியா. இதை தவிர உங்களுக்கு இதை புட்டோ ரொட்டியோட எல்லாம் இதை சாப்பிட எடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இலங்கையில் எங்களோட அம்மாவில் வீட்டில் இடிக்கிற மிளகாத்தூள் மாதிரி இல்லை. இங்கத்தே கடையில் வாங்குகிற மிளகாத்தூள்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இல்லை. நான் முந்தி கடையில் வாங்குகிற மிளகாத்தூள்களுக்கு வீட்டில் மல்லி சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்து கலந்து கொள்கிறேன். நான் இப்போ யூடியூப்பில் சிங்களத்தில் போகிற அனுமாஸ் கிச்சன் யூடியூப்பில் நான் அவட அன்ரோஸ்டட் கறி பவுடர் அண்ட் ரோஸ்டட் கறி பவுடர் ரெசிபி செய்து பார்த்துட்டு அதைத்தான் கறியலுக்கு சேர்த்து கொள்கிறேன். நான் அதை சேர்த்தா பிறகு முந்திக்கு முடா கறியல் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் சிங்களம் தெரிஞ்சிருந்தால் அவங்களோட ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் எடுக்கிற மிளகாத்தூளோடு அதையும் உங்களோட கறியலுக்கு சேர்த்துக்கொள்ளைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் வேறொரு வீடியோவில் உங்களுக்கு அந்த சிங்களம் தெரியாத ஆட்களுக்கு அந்த ரெசிபிக்கு என்ன தேவைன்றதை மட்டும் சொல்கிறேன். பேருந்து தண்ணி கணக்க சேர்க்காமல் இந்த மாதிரி செய்கிறதுல கறியல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி என்ற சேனலை பற்றி மெட்டாக்களுக்கும் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.